எல்லாரும் தற்குறி தற்குறின்றாங்க. அதுக்கான அர்த்தம் அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு. நினைச்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம் விஜய் தானே, ஒன்னும் இல்ல நம்ம தான் அப்படி இப்படின்னு மெஜாரிட்டி காட்டிடுவோம் என்னென்னமோ பேசினாங்க. சேகர் பாபுலாம் ரொம்ப பேசினாரு. உட்காந்து அழுவ விட்டுட்டாங்க ப்ரோ. பின்னாடி உட்காந்து பாடி சோடாக்கு பின்னாடி உட்காந்து அழுகுற மாதிரி அழுகுறாங்க. டிஎம்கே சப்போர்ட்ல தளபதி சிஎம் ஆனார்லாம் சொல்றாங்க சார். 4 சீட்டா கொஞ்சம் யோசிங்க. நாங்க வாபஸ் வாங்கியிருந்தா அவர் சொன்ன மாதிரி ராஜினாமா பண்ணியிருந்தா எல்லாரும் யாருமே இல்லாம போயிருப்போம் இல்லையா? அது யோசிங்க. அது இன்னைக்கு வரும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. எனக்கு சத்தியமா தலைவர் இனிமேட்டு மேல் மேலும் வருவாரு, எல்லாருமே ஜெயிப்பாங்க. குறி தற்குறின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டோட தலை எழுத்தையே மாத்துவோம். அதுதான் கொஞ்சம் பயமாவும் எங்களுக்கும் அந்த பயம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் திருப்பணும் மறுபடியும் யாராவது பேக் அடிச்சிருவாங்களோன்ற ஒரு இதுலதான் இருக்கும். சரி பாப்போம், எப்படி இருந்தாலுமே அதுக்கும் அவர் வழி வச்சிருப்பாரு. அப்பத்துல இருந்து நாங்க ஏடிஎம்கே எடுத்துக்கவே இல்லை ப்ரோ. லிஸ்ட்ல எடுத்துக்கவே இல்லை. யாரு இதுல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கேட்டிருக்கோம் மெஜாரிட்டி. அப்பயும் டிஎம்கேன்னு இல்ல, டிஎம்கே கூட்டணி. அவங்க டிஎம்கே கிட்ட போய் கேட்கலையா? டிஎம்கேல இருந்து யார் வந்தா நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கே அது கூட்டணி தான் ப்ரோ. கூட்டணி எப்படி வேணாலும் மாறலாம்ல. சிங்கிள் கேர்ள் நான், எனக்கு பக்கத்துல யாருமே கிடையாது. நான் ஒரு ஆள் இருக்கேன். ஜூலி வேர் ஆர் யூ? ஐ அம் இன் ஹியர். கம் வித் யூ. வேர் ஆர் யூ? நான் ஒரு ஆளா இருக்கேன். நீங்க என்ன மீடியா வச்சுக்கிட்டு உங்க பின்னாடி ஆள் இருந்தாங்கன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? நாங்க ஒத்தாலா நிக்கிறேன். என் பக்கத்துல எந்த அரசியலும் கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஒன்லி ஃபார் பப்ளிக். யூ கம் வித் மீ. ஓகே, நீங்க என்ன மீட் பண்ணுங்க. இங்க உட்காரவா? என்ன டைமுக்கு நீங்க வரீங்க? சொல்லாம கிளம்ப பீச்ல சும்மா ஒரு கொடியை பிடிச்சா முடியுமா? சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க பாஸ். நீங்க பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க பாட்டு போறீங்க. ஏன் எல்லாத்துலயும் பப்ளிக்கா சொல்றீங்கல்ல, இதையும் பப்ளிக்கிட்ட சொல்லுங்க. இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா நான் வரேன், தனியா வரேன். எனக்கு கட்சியும் கிடையாது, எனக்கு எந்த பவரும் கிடையாது. நான் ஒரு தனி பொண்ணுதான். உன்னால முடிஞ்சா யூ கம் ஹியர். ஐ அம் வெயிட்டிங். இந்த டைம்ல தமிழ்நாட்டு மக்கள் தளபதிக்கு வாக்களிச்ச மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த நாள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தளபதி சிஎம் ஆயிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றது சத்தியமா தெரியல. எல்லாருமே நல்லா இருப்போம். கண்டிப்பா நல்லாட்சி கொடுப்பாருன்னு நம்புறோம். அது இந்த விஷயத்துல இந்த தருணத்துல அலைன்ஸ் பார்ட்டி 5 பேர் வந்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இல்லைன்னா இந்த நிமிஷம் நாங்க இங்க இல்ல. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். அலைன்ஸ் சொல்லிருந்தீங்கல்ல, அவங்க வெளியில இருந்து ஆதரவு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ டிஎம்கே சைடுல நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா அவங்களோட ஆதரவுல தான் தளபதி சிஎம் ஆயிட்டாருன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? எல்லாமே இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இனி வரையும் அவர் பொறுமையா காத்து இன்னைக்கு சிஎம்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. எல்லாருமே பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. தளபதி கண்டிப்பா நல்லாட்சி கொடுப்பாரு. அவங்க 5 வருஷமும் ஆட்சியில இருப்பாங்க. அடுத்து தளபதி தான் வருவாரு. இது நிஜம். முன்னாடி 6 மாசம் வரைக்கும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு சொல்ற மாதிரி 6 மாசம் தளபதி நல்லாட்சி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் சாரே அமைதி ஆயிடுவாரு. தளபதி ஆரம்பிச்சதுல இருந்து கட்சி ஆரம்பிச்சது இன்னி வரையும் உங்களால முடியாது, உங்களால பண்ண முடியாது, நாங்க இன்னைக்கு நாங்க நிரூபிச்சு காட்டியிருக்கோம். 6 மாசம் முடியாதுன்றாங்க, அதையும் நாங்க முடிச்சு காட்டுவோம். 5 வருஷம் இல்ல, அடுத்த 25 வருஷம் இல்ல, 50 வருஷத்துல எங்க தளபதி தான் சிஎம். எங்க தளபதி மட்டும் தான் சிஎம். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். அது நம்ம தளபதியோட ஆட்சி பொறுத்துதான் அது மாறாததான் இருக்கு. அவங்க என்ன ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தளபதி மேல என்ன தப்பு இருந்தாதான் அவங்க வெளியே போவாங்க. தளபதி தப்பு பண்ண வாய்ப்பே இல்ல. அவங்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான பண்றதுதான் எல்லாரும் வந்திருக்காங்க. மக்கள் நலனுக்காக தான் இந்த கூட்டணியே. ஓகேங்களா? மக்களுக்கு அது கெட்டது நடக்காது. இனிமேல் மக்கள் ஆட்சி தான். தளபதி சொன்ன மாதிரி ஒரு நாள் அவர் சொன்னதை நாங்க கேட்டோம். இதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லா நாங்க சொல்றது மட்டும் தான் அவர் கேட்க போறாரு. மக்களுக்காக அவர் வந்துட்டாரு. இப்ப எல்லா ஆட்சி அமைக்கும் போதும் கஜானா காலியா தான் போறாங்க. யாருமே கஜானா காசு வச்சுட்டு போனது இல்லை இன்னி வரையும். நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காரு, கடனை அடைக்கிறேன்னு இருக்காரு. கண்டிப்பா அந்த தளபதி சொன்ன மாதிரி ஸ்டாலின் சார் டாக்ஸ் எல்லாம் இங்க இருக்காது. அதனால அந்த காசு எங்களுக்கு கஜானால உட்காரும். அதை வச்சு நாங்க கண்டிப்பா தமிழ்நாட்டை நல்லபடியா நடத்துவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. குறி தற்குறின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டோட தலை எழுத்தையே மாத்துவோம். 6 மாசம் அலைன்ஸ் பார்ட்டி சொன்னாங்க. மக்களோட இத
தான் வந்து முன்னிறுத்தி தான் நாங்க வந்து அலைன்ஸ் கொடுத்துருக்கோன்னு. அதனால கண்டிப்பா இந்த 5 வருஷம் அவங்க கண்டிப்பா வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நம்புறோம். மக்கள் நல்லதுக்காக தான் எல்லாரும் ஒண்ணு இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். சீரியஸ்லி நான் வந்து ஒரு டிவிகே ஃபேனு. டிவிகேன்றது விஜய் சாரோட ரொம்ப ஃபேனு. ஆனா அவர் வந்து இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணா ரீ எலெக்ஷன் கொடுத்திருந்தோம்னா நாங்க கண்டிப்பா வந்து 200 சீட் கண்டிப்பா நாங்க வின் பண்ணிருப்போம். 234 இருக்கு, 34 கூட விட்டுருங்களேன், கண்டிப்பா 200ல நாங்க கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம். எங்களுக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க, அது எங்களுக்கு கஷ்டம் தான். ஏன்னா எங்க தானே தலைவர் கூட்டணியே இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி கொடுத்திருக்காரு. இது சாதனை. 34% டிவிக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை எங்களால கொண்டாட முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு மன சங்கடத்துல இருக்கிறோம். அதுல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதர்வைஸ் ஓகே தான். இடிபாடுகள் இல்லாத ஆட்சி எதுவுமே கிடையாது. ஜெயலலிதா அம்மாவுக்கும் அதுதான், எம்ஜிஆருக்கும் அதுதான். அதனால டிவிக்கும் இதுதான். அதனால நாங்க இதுக்கப்புறம் போராட ட்ரை பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களோட நல்லதை நாங்க தெரியப்படுத்துறோம். பின்னாடி வந்து அரசியல்வாதிகள் இதை ஃபாலோ பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். அவங்க போனாலும் ரீஎலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. மெஜாரிட்டி யாருக்கு வரும்ன்றது மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் ரியாலிட்டி என்னன்னு. வந்தா அவங்களுக்கே வராம போயிடும்ன்ற ஒரு பயத்துலதான். அதே மாதிரி இல்ல கவர்னர் ஆட்சி வந்தாலும் அவங்களோட ஊழல் அவங்களோட இது நிறைய வெளியே வந்துரும்ன்ற அச்சத்துலதான் அவங்களும் ஒத்துக்கிறது. யாரும் வந்து தானா வந்து வரமாட்டாங்களே. என்ன பேர நடந்தது எதுவும் பப்ளிக் தெரியாது. ஆனா ரியாலிட்டி என்னன்னா இன்னைக்கு அண்ணன் பேசுச்சு, எல்லாம் ஓப்பனா பேசுச்சு. 200 யூனிட் அவங்க கொடுக்கறது, ஆனா 500ன்னு அவங்க கேட்டதையும் தாண்டி செஞ்சாங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் செஞ்சுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அதுதான் ரியாலிட்டிய பேசுற எத்தனை பேர் இங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க. சிஎம் ஆகட்டும், அவங்க டெபுட்டி சிஎம் யாரு வேணாலும் இருக்கட்டும், சும்மா அந்த டைம்க்கு ஆன் டைம்க்கு அவங்க உண்மையை கூட பேசுறது இல்ல. பப்ளிக் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கண்ணு மூடிட்டே இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க வந்துட்டாங்க, எல்லாரும் தற்குறின்றாங்க. அதுக்கான அர்த்தம் அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு. நினைச்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம் விஜய் தானே, ஒன்னும் இல்ல நம்ம தான் அப்படி இப்படின்னு மெஜாரிட்டி காட்டிடுவோம் என்னென்னமோ பேசினாங்க. சேகர் பாபுலாம் ரொம்ப பேசினாரு. உட்காந்து அழுற விட்டுட்டாங்க ப்ரோ. பின்னாடி உட்காந்து பாடி சோடாக்கு பின்னாடி உட்காந்து அழுற மாதிரி அழுகுறாங்க. ரியாலிட்டி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களோட தேவையை பேசுறவங்க வரும்போது மக்கள் அவங்க பின்னாடிதான் நிப்பாங்க. தானுக்கு இது பண்றவங்க கிட்ட நிக்க மாட்டாங்க. ரியாலிட்டி மாறிட்டு இருக்கு. யார் அப்படி சொன்னா ப்ரோ? சரி ப்ரோ, வைக்க சொல்லுங்க, ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லுங்க. மக்களாக நாங்க அந்த ஓட்டுக்கான அமௌண்ட்டை, விஜய்க்கு இத்தனை ஓட்டு விழுந்தது, என்ன ஷேர் வருதோ அதை போட சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு நாங்க போடுறோம். அதுவும் ஹிஸ்டரி பேசட்டும். எங்க அண்ணனுக்காக நாங்க நின்னோம். இன்னைக்கு பேசிடுச்சு. இத பேசினதையே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த கொஸ்டின் 6 சீட்டுக்கே நீங்க இவ்வளவு பேசுறீங்கன்னா மெஜாரிட்டி அடிச்சுட்டு வந்து நாங்க எவ்வளவு நாளும் பேசலாம். பேசக்கூடாது. பேசுறது எங்க இதுவும் இல்ல. கூட்டணின்னு இல்லையா, சும்மா அவங்க வந்து கவர்னர் ஆட்சி உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக, மத்தவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை லீட் பண்றது கூடாதுன்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப்ல அவங்க வந்து சப்போர்ட் பண்ணல. அவங்களுக்கும் அதுல இருக்கு. சீரியஸாவே நம்ம வந்து தமிழ்நாடே வந்து கொந்தளிக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப வைபோட, எல்லாருமே ரொம்ப நம்ம சிஎம் வந்து விஜய வந்து வெல்கம் பண்றதுக்காக எல்லாருமே எல்லா இடத்துலயும் கூட்டமா வந்துட்டு அவரை வெயிட் பண்றதுக்காக இப்ப கூட இவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எப்ப வருவாரு அவரை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சீரியஸாவே இது எல்லாருமே வந்து ரொம்ப வார்ம் வெல்கமா இருக்கு அவர் வர்றது. எங்களுக்கு நாங்க ரொம்ப பிளசண்டா இருக்கோம். ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் லைவா அவரை பார்க்கணுன்றதுக்காக நான் இவ்வளவு நேரம் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து எல்இடி ஸ்கிரீன்ல எல்லாரோடய நம்ம வந்து பீப்புளோட பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. விஜய் அண்ணா ரொம்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுக்காக நீங்க எல்லாம் நல்லது செய்வீங்கன்னு நினைச்சு அவங்க எல்லாருமே இவ்வளவு சப்போர்ட் பண்ணி நாங்க வாக்களிச்சிருக்கோம். நீங்க அதே மாதிரி வந்திருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட்னா சிஎம் விஜய் அண்ணா. இல்ல சீரியஸாவே வந்து ஒரு பெண்களுக்காக வந்து அவர் முதல்ல சொசைட்டிக்காக வந்து இவ்வளவு தூரம் செய்யணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி அவரும் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உமனா நான் சொல்றேன், ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எங்க அண்ணன் விஜய் அண்ணா வந்து நாங்க நினைச்சபடி அவர் சிஎம் ஆயிட்டாருன்றது எங்களால இப்ப கூட நம்ப முடியல. பட் ஆனா இவ்வளவு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் அவர் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். நிஜமாலே வந்து இது காட்ஸ் கிரேஸ் தான். நான் அந்த மாதிரி பார்க்கல. ஏன்னா இது எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலா தான் வந்து எல்லாருமே வந்து கட்சிக்காக தான் வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரு சப்போர்ட்டுக்காக தான் வந்து எல்லாமே கூட்டணி வச்சுதான் இப்ப வந்து வின் பண்ணணும். ஏன்னா அதுதான் ரூல் படி பார்க்கும்போது. இப்ப அது வந்து தனிச்சு நின்று இவர் தனியா ஜெயிச்சிருக்காரு. பட் ஆனா 108 எழுத்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அது வந்து எல்லாமே காமன் தானே. எல்லாரும் இப்போ வந்து நான் வந்திருக்கேன்னா இப்ப எனக்கு சப்போர்ட் இல்லைன்னா அது கண்டிப்பா அடுத்தவங்கிட்ட நம்ம சப்போர்ட் எடுத்துதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அவர் சப்போர்ட் எடுத்து அதுதான் பண்ண முடியாது. இதை வந்து நான் வந்து யாரும் வந்து ஹெல்ப் பண்ணியோ இல்ல அந்த மாதிரி இவர் இவ்வளவு தூரம் இவர் கஷ்டப்பட்டது நிஜமாலே கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா இதுதான் ரூல். யாரும் வந்து விட்டு கொடுத்து
கொடுத்தோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாருமே தனிச்சையா அவங்களோட டெசிஷன் எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இது இவ்வளவு தூரம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஆட்சி அமைச்சது இது ரொம்பவே பெரிய விஷயம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுதான் கொஞ்சம் பயமாவும் எங்களுக்கும் அந்த பயம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் இவ திருப்பணும் வந்து மறுபடியும் யாராவது பேக் அடிச்சிருவாங்களோன்ற ஒரு இதுலதான் இருக்கும். சரி பாப்போம். எப்படி இருந்தாலுமே அதுக்கும் அவர் வழி வச்சிருப்பாரு. எல்லாமே டிசைட் பண்ணி தான் இவ்வளவு தூரம் யோசிச்சு தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கும் ஏதாவது இருக்கும். இப்போ வந்து நாங்கள் தலைவர் வந்து முதல்ல வரும்போது அவர் வந்து ஒரு தொகுதியில் ஜெயிக்க மாட்டாங்க அது இதுன்னு ரொம்ப கேலி கூத்துலாம் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கி பண்ணும் போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அது மொத்தம் நாங்கள் 100% வந்து விஜய் தான் வருவார், எங்கள் தளபதி தான் வருவான்றதுல 100க்கு 100 வந்து நாங்கள் ரொம்ப உறுதியாக இருந்தோம். அது இன்னைக்கு வரும்போது எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பி. எனக்கு சத்தியமாக தலைவர் இனிமேட்டு மேலும் வருவார், எல்லாருமே வந்து ஜெயிப்பாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆமா. அந்த கஷ்டத்துக்கான பலன் கிடைச்சது அப்ப எப்படி இருக்கு? உண்மையிலே சொல்றேன் சார், நான் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணிருக்கேன். நான் வந்து பெரிய பதவியெல்லாம் கிடையாது, நான் வந்து ஒரு கிளர்க்கு கூட கிடையாது, கிளை செயலாளர் எதுவுமே கிடையாது. நான் ஒரு அடிப்படை உறுப்பினர். ஆரம்பத்துல 25 விஜய் கட்சியில இருக்கிறேன், மக்கள் இயக்கத்துல இருந்திருக்கிறேன், ரசிகரா இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு படமும் மொதல் மூவி நான் எப்பவுமே வந்து எந்த ஒரு எப்படியாப்பட்ட ஊரா இருந்தாலும் மொதல் பிலிமுக்கே நான் போயிடுவேன். இப்போ எங்க தளபதி ஆட்சிக்கு வந்தது வந்து என்னால ஒரு அவ்வளவு பெருமை எனக்கு. இப்போ நம்மள கேலி பண்ணவங்களாம் இப்ப எதிர்க்க வந்து இப்போ ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொல்றோம், சிம்பிளா ஒன்று சொல்றேன். ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேற கட்சி ஸ்டேட்டஸ் வச்சவங்க நேத்து முந்தினேத்து பாக்குறேன் என் தளபதி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அப்போ மாற்றம் இருக்குது, புரியுதுங்களா? எவ்வளவு அறநிலைத்துறையில பாக்குறேன் இப்ப ஆட்சி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்ப எங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஏன்னா ஊர்ல உங்களுக்கு தெரியும் அறநிலைத்துறை யார் ஆட்சி வராங்களோ அவங்க தான் அந்த கோயில்ல ஒரு பதவிக்கு வருவாங்க. இப்ப எல்லாமே மாறுது. அப்ப என்ன மாற்றம்ன்றது இதான் மாற்றம். எங்களுக்கு வந்து நல்லது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். தமிழக மக்கள் எங்க ஆளு வந்திருக்காரு. எங்க ஆளுக்கு வந்து ஒரு பணன்றது ஒரு இதுவே கிடையாது. பிக்ஸ்ட் டெபாசிட்ல 200 கோடி வருது, நீங்களே பாத்தீங்க அறிக்கையில. அவருக்கு எதுக்கு இதுக்கப்புறம் 200 கோடிக்கு மேல ஒரு மனுஷனுக்கு தேவையா ஒரு வருஷத்துக்கு செலவு பண்றதுக்கு? எங்க தளபதி கண்டிப்பா ஆட்சி நல்லபடி கொடுப்பாரு. கையத்துல இவருக்கு சொன்ன மொத்த அடிப்படை உறுப்பியும் பண்ண முடியும். மக்களுக்கு வந்து பணத்தை வந்து நம்ம கையில ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 1000 ரூபாய் நீங்க வந்து 100 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா காலி ஆயிடும். அந்த 1000 ரூபாய் பிக்ஸ்ட் டெபாசிட்ல ஏதோ ஒன்று போட்டுட்டு நீங்க செலவு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து பேஸ் காசு உங்களுக்கு அங்கே தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் எங்க தளபதி இருக்கிற இதுக்கு இன்னமும் நல்லா பண்ணுவாரு. நம்ம எல்லாமே 5ஆம் திட்டம் 10ஆம் திட்டம் இது எல்லாமே ஃபாலோ பண்ணாலே, படிச்சவங்க மாதிரி பண்ணாலே போடும். எனக்கு என்ன ஆச்சுன்னா கோட் ஷூட் இம் பண்ணி ஒரு பேண்ட் ஷூட் போட்டு ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும்னு எதிர்பார்த்தா அது இன்னைக்கு நிறைவேறிச்சு. சத்தியமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப ஹாப்பி எனக்கு. தளபதி திமுக சப்போர்ட்ல தான் தளபதி சிஎம். ஐயா நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். இது காங்கிரஸ் வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் டிமாண்ட் பண்ணோம், வரல. அப்பவே வந்து இந்த 70 சீட்டு கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நான் நேரடியா சொல்றேன். இந்த 3 பேர் வந்து நேற்று சிபிஎம் என்ன சொன்னாரு, எங்களுக்கு தனிப்பட்ட பார்ட்டி மெஜாரிட்டி நாங்க எடுக்கிறது தான் முடிவுன்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும், திருமாவளவன் சப்போர்ட் பண்ணிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே ஜனநாயகத்துக்காக, இது வந்து டெமோக்ரஸி கட்சி வினிங் தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நீங்க 108 ஒரு எடுத்துட்டு விட்டுட்டு ஒரு 72 எடுத்து வந்து சப்போர்ட்னா நீங்க அடுத்து ரீ எலெக்ஷன் ஒன்றும் சொல்றேன், நாங்க அடிச்சு காட்டுவோம், 200 அடிச்சு காட்டுவோம். அந்த திறமை எங்களுக்கு இருக்குது, கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம். இது டெமோக்ரஸி கிடைச்ச வெற்றி தான் நீங்க பார்க்கணும். இப்போ ஒருத்தன் வந்து 100 சீட்டு வச்சு அதிகமா வச்சுட்டு இருக்கான், ஒரு 2 பேர் வரும்போது அது மனித தன்மைன்னு பார்க்கணும். நீங்க மக்களுக்கு தமிழக மக்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க, நீங்க பாருங்க. விஜய்க்காக நீங்க பாக்காதீங்க. இப்ப விஜய் ஆட்சியில என்ன ஆச்சு, தமிழ்நாடுன்றதே இல்லாம போயிடும் மொத்தமே. நீங்க இப்ப கூட நேற்று வந்து முழுவதுக்கு சைன் பண்ண சொல்றாங்க செயலாளர், போன வாரம் பாத்தீங்களா? இப்போ ஆளுநர் ஆட்சி வந்து யார் சைன் பண்ணுவாங்க? அதெல்லாம் நீங்க பாக்கணும். தமிழக மக்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. விஜய் தமிழக மக்களுக்காக தான் வந்தார், விஜய்க்காக ஒண்ணும் வரல. அதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு பாக்கணும். அதனால தளபதி தான் இனிமே எந்தமே கிடையாதுங்க. இது கட்சியா கிடையாது, இது வந்து கட்சியா பார்க்காதீங்க. நீங்க மக்களுக்கு சேவை செய்ய, இது வந்து டியூட்டி கிடையாது, நம்ம சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம். ஒரு பதவி ஆசையில ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க வரல. இது எல்லாமே விஜய் வந்து அந்த காலத்துல இப்போ வரல, எப்பவுமே ஒரு 200 கோடி 300 கோடி அவர் சொந்த காசுல செலவு பண்ணாருங்க. இப்ப தமிழக மக்களோட வரி பணத்துல அவர் செலவு பண்ண மாட்டாரு. நீங்க யோசிக்கிறீங்க, தளபதி கண்டிப்பா நல்லதான் பண்ணுவாரு. அவர் கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும் எங்க தளபதி கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாரு. ஜெயலலிதா எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி அவரும் எடுப்பாரு ஆச்சு. கண்டிப்பா தளபதி தான். இனிமே வந்து ஒரு எலெக்ஷனே தேவைப்படாது உங்களுக்கு. நீங்க டைரக்டா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி தான் சிஎம்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதான், வேற வாய்ப்பே கிடையாது. நான் இப்போ சொல்றதுல நான் ஒரு சாதாரண தொண்டை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா இவ்வளவு நாள் ஆட்சி சரியில்லை, பசங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்க காலம் போனா கூட இவங்க புள்ளிங்க காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போட்டோம், எங்க வீட்டுல எல்லாருமே ஓட்டு போட்டோம். ஆனா இன்னும் எனக்கு ஒரு குறைன்னா, என் ஹஸ்பண்டுக்கு ஓட்டு இருந்துச்சு, எனக்கு ஓட்டு இல்லாத ஆக்கிட்டாங்க, புரியுதுங்களா? போன வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு போட்டேன், இப்ப 5 வருஷத்துக்கு பின்னாடி ஓட்டு போய் ஒரே வீட்டு அட்ரஸ் தான். அது எப்படி சார் ஓட்டு இல்லாத ஆகும்? நீங்களே சொல்லுங்க. படிக்காதவ நான், நீங்க படிச்சுங்க. அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் வேணும் எனக்கு. இப்ப வந்து திமுகவோட சில எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவுல தான் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. திமுகவோட ஆதரவுல தான் தளபதி சிஎம் ஆயிருக்காங்க பேசுறாங்க. எப்படிமா பாக்குறாங்க? அது நாங்க தப்பா பார்க்கல சார். நாங்க புரியுதுங்களா,
அந்த ஆட்சி சரியில்லாத இருந்திருக்கோ அதனால அவங்க விலகப்பட்டு வந்துட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? நான் விஜய் சாரை கேக்குறது ஒண்ணுன்னா, எவ்வளவு பேருங்க வீடு வாசல் இல்லாத இருப்பாங்க. நாங்க கூட வாடகை வீடு, நாங்க வீடு கேட்கல, ஒரு ப்ரூஃப்னு எங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. ஒரு வீட்டுல இருந்துட்டு போனோமா அடுத்த வீட்டுக்கு எங்களுக்கு ப்ரூஃப் எல்லாமே ஆகுது. ரேஷன் கார்டோ வேற கேஸ் இதுவோ எல்லாமே ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம். நாங்க வீடு கேட்கல அவரை, நாங்க கஷ்டப்பட்டு வீடோ ஏதோ நாங்க வாங்கிக்கிறோம். எங்களுக்கு இந்த ப்ரூஃப் மாத்திரம் கரெக்டா இருந்தா போதும் சார். ஆமா, கேட்டாலே ரொம்ப ஒரு கூஸ்ப மூமெண்ட் இருந்தது. ஆக்சுவலி அவர் வீட்டுல பாத்துட்டு தான் வந்தோம், நீலாங்கரையில போயிட்டு. அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர் கார் ரொம்ப ஸ்லோவா போச்சு, அங்கேயே பார்த்துட்டு இங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப கூஸ்பம்ஸா இருக்கு. லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணாததுலாம் நடந்த மாதிரி இருக்கு. சீரியஸ்லி அவர் வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாரு. கொடுத்துட்டா இதுக்கப்புறம் அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் அண்ணா. இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, திமுக ஆதரவுல தான் தளபதி சிஎம் ஆயிருக்காருன்னா பேசினாங்க. ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கவங்க தான் இவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பேசும்போது எப்படி இருக்கும்? சரி, அப்படி பார்க்கும்பொழுது இவர் வந்து கூட்டணியே இல்லாம தனியா இருக்கிறவரே இவ்வளவு வந்திருக்காரு. அவங்க கூட்டணி வச்சுதான் அவ்வளவு ஓட்டு இது பண்ணாங்க. பட் அப்படின்னு இருக்கும்போது நம்ம தளபதி அவர் வந்து தனியா ஒன் மேன் ஆர்மி மாதிரி இவ்வளவு வந்ததே கிரேட் தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த சான்ஸ் கொடுத்த மாதிரி அது அவரோட இதுதான் எல்லாமே. என்ன சொல்றது, ஸ்பீச்லெஸ்ஸா இருக்கு. அது ஆக்சுவலி அங்க பார்க்கும் போதே எமோஷன் ஆயிட்டே தான் இருக்கு. எனக்கு வந்து எமோஷனல் பர்சனுக்கு ரொம்ப எமோஷனா இருக்கு. உங்ககிட்ட கேட்டாரு பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த 4 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தூக்கம் இல்ல, சாப்பாடு இறங்கல. உண்மையாவே சொல்லணும்னா, சும்மா சொல்லல, உண்மையாவே வீட்டுல எதுவுமே நடக்கல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வீட்ல இருந்து பாத்துருக்கலாம், பட் அப்படி இருக்காது. இங்க கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து வீட்டுல உட்காந்து பார்க்கும்போது கிடைக்கல. இவ்வளவு தோழர்களோட உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஃபுல்ஃபில்டா இருக்கு. இன்னைக்கு நாளே ரொம்ப புதுசா இருக்கு. முதல் கையெழுத்தே வந்து பெண்களுக்காகவும் இந்த 200 யூனிட்டுக்காகவும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆன்டி ட்ரக்ஸ் சொசைட்டியை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த கையெழுத்து? அது ஆல்ரெடி அவர் சொன்னதுதான். இப்ப அவர் அதை சும்மா சொல்லிட்டு போகாம முதல்ல அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் முன்னாடி சைன் போட்டது வந்து இதுவே வந்து ஒரு நல்ல தொடக்கமா இருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆகணும். மக்களும் வந்து எடுத்தோன்னா அவர்கிட்ட எல்லாமே எதிர்பார்க்காம கொஞ்சம் காலம் கொடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்றது நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்தவங்க வந்து திமுக கூட்டணியில இருக்காங்க. இவங்க வெளியில இருந்து ஆதரவுன்றப்ப இது போனா மாறலாம் இல்லையா? இப்போ வேணா மாறலான்றது இருக்கு. பட் நமக்கு காங்கிரஸ் இப்போ உள்ள வந்திருக்காங்க. இன்னும் அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இன்னும் 4 சீட்டு தான் இல்லையா? சோ பாக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள மேபி. நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, டிஎம்கே சப்போர்ட்ல தளபதி சிஎம் ஆனாருன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. சார் 4 சீட்டா கொஞ்சம் யோசிங்க. நாங்க வாபஸ் வாங்கியிருந்தா, அவர் சொன்ன மாதிரி ராஜினாமா பண்ணியிருந்தா எல்லாரும் யாருமே இல்லாம போயிருப்போம் இல்லையா? அது யோசிங்க. நாங்க ரீ எலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா 200 தொகுதி ஜெயிச்சிருப்போம் சார்.